இன்னைக்கு நான் பாவியல்ல, கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய நீதியா இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது புரியுதோ புரியலையோ, இவர் என்ன நீதிமான் சொல்றாரு, என்னுடைய செயல்கள் நீதிமானை போல இல்லை. புரியுதோ புரியலையோ, நீதிமான் சொல்லுங்க, நான் நீதிமான். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நம்ம பேர் படிச்ச முடிஞ்சோன்னா கர்த்தர் வசனத்தை கொடுத்துட்டான்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கர்த்தர் வசனம் கொடுத்துட்டார், நீதிமான் ஒருவனாயும் இல்லை, ஆமேன் அல்லேலூயா அப்படின்னு வசனம் வந்துருச்சு. நீதிமான் ஒருவனாயும் இல்லை, நாம் தேவனுடைய சமூகத்தில் நீதிமான் கிடையாது, நம் அருகதையற்றவர்கள், தகுதி இல்லாதவர்கள். அதே இந்த ஹோல் பிரசங்கத்திலையும் பேசி தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு எந்த விதமான அருகதையும் தகுதியும் இல்லாதவங்கிற உணர்வை மக்களுடைய மனதில் ஏற்படுத்திடுவாங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இப்பொழுது நான் முற்றிலும் தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன், குறைவுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சோம்னா மீட்பை குறித்து நமக்கு பெரிய அறிவு ஏற்படலன்னு அர்த்தம். இந்த சத்தியத்தை நம்ம கேட்கக்கூடாதுன்னு பிசாசு நினைக்கிறான். இந்த சத்தியத்தை கேட்கக்கூடாது, மக்கள் நீதியின் உணர்வில் உறுதிப்படக்கூடாது, பாவ உணர்வு, தோல்வியின் உணர்வு, கடந்த காலத்தில் செய்த தவறுகள், பிழைகள், இதையே இரவும் பகலும் சிந்திக்கணும்னு நினைக்கிறான். இரவும் பகலும் தோல்விகளையும் குறைவுகளையும், எந்த காரியம் சரியாக செய்யலை அதையே நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள குற்ற உணர்வு உண்டாக ஆரம்பிக்கும், குறைவின் உணர்வு உண்டாக ஆரம்பிக்கும், குற்ற உணர்வு உண்டாக ஆரம்பிக்கும். குற்ற உணர்வுலேயே கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு விசுவாசத்தை காலி பண்ணிடும். விசுவாசத்தை காலி பண்ணிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்க ஒரு நன்மைகளையும் பெற முடியாது. நீங்கள் நிறைய மக்கள் சபைக்கு போகிற மக்கள், நல்ல மக்கள், ஆனால் அவங்க பேசுகிற பேச்சு ரொம்ப தாழ்மையாக இருக்கும். நான்லாம் ஒன்றும் இல்லையா, நான்லாம் ஒரு அர்ப்பணியா, நான்லாம் ஒரு புழு மாதிரியா, நான் செத்த நாய்யா. இதெல்லாம் என்னன்னா கேட்கும்போது ஒரு ஆவிக்குரிய தாழ்மை மாதிரி இருக்கும். அது ஆவிக்குரிய தாழ்மை இல்லை, ஆவிக்குரிய அறியாமை. அது தங்களை எந்த அளவுக்கு தாழ்த்துகிறார்களோ, தகுதி இல்லைன்னு நினைக்கிறார்களோ அந்த அளவுக்கு நான் ஆவிக்குரியல தாழ்மை நினைக்கிறாங்க. அந்த ஆவிக்குரிய தாழ்மை கிடையாது, அது அறியாமை. நமக்காக பாவமானார் இருக்கு, பாவத்துக்குரிய தண்டனை அனுபவித்தார் இருக்கு. அவர் பாவமாகி பாவத்துக்குரிய தண்டனை அனுபவித்ததுக்கு அப்புறமும் இன்றைக்கும் நான் அருகதையற்றவனாக, குறைவுள்ளவனாக, பாவியாக, அழுக்கானவனாக இருக்கிறான் என்றால் அவர் செய்த நீதி, அவர் மீட்பின் கிரியை குறித்த எனக்கு வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? இன்னைக்கு நான் பாவி இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது புரியுதோ புரியலையோ, இவர் என்ன நீதிமான் சொல்றாரு, என்னுடைய செயல்கள் நீதிமானை போல இல்லை. புரியுதோ புரியலையோ, நீதிமான் சொல்லுங்க, நான் நீதிமான், கழுவப்பட்டவன், பரிசுத்தவான், குற்றம் சாட்டப்படாதவன், இன்னோசென்ட் சொல்லுங்க. இன்னோசென்ட்னா ஒன்றும் தெரியாது இன்னோசென்ட் இல்லை. நீங்க அப்படி சொன்னா நான் நம்ப மாட்டேன். அதாவது தேவனுடைய பார்வையில் குற்றம் சாட்டப்படாதவன், குற்றமற்றவன் சொல்லிட்டே இருங்க, ஒரு நாள் சிந்திக்க ஆரம்பிங்க. ஆனால் உங்கள் தோல்வியையும், உங்கள் குறைகளையும், உங்கள் அவமானத்தையும், கடந்த கால பிரச்சனையை சிந்திச்சோம்னா அதை பார்த்து கர்த்தர் பிரியப்பட மாட்டார். கர்த்தருடைய இருதயம் வேதனைப்பட ஆரம்பிக்கும். உனக்கு இவ்வளவு ஒரு மீட்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அப்புறமும், தன் குமாரனையே கொடுத்து அவனுக்கு பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்றைக்கு நான் ஒரு தகுதியும் இல்லையா, நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் தகுதியே இல்லையா, ஒரு நன்மையை பெறுவதற்கு தகுதி இல்லையா அப்படின்னா பிசாசு சொல்லுவான், கரெக்டாக சொன்னேன், கரெக்டாக சொல்லிட்டேன், உனக்கு ஒரு நன்மையும் வர தகுதியான ஆள் கிடையாது, ஒரு ஜெபத்துக்கும் பதில் ஒரு தகுதியான ஆள் கிடையாது, உனக்கு எந்த நன்மையும் வராதுருப்பான். நான் தகுதி இல்லை, ஆனால் என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு அர்த்தம். மாம்சத்தில் தகுதி இல்லை, ஆனால் கிறிஸ்துவினால் தகுதி உண்டாயிருக்கிறது. இந்த உணர்வு இருந்துச்சுன்னா ஜெபத்துக்கு பதில் வரும். பேசுகிற பேச்சு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், அதிகாரம் உள்ளதாக இருக்கும், ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறதா இருக்கும். இது நம்முடைய செயலில் வந்ததில்லை. நீதிமான் நீதிமான் சொல்லும்போது நான் செயலை பற்றி பேசவே இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற உங்கள் நிலையை பற்றி பேசுகிறேன், ஸ்லாக்கியங்களை குறித்து பேசுகிறேன்.